குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸ் சமச்சீர் சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் 5th சம் பார்க்க போகிறோம். பாருங்கப்பா, ஏ வேல்யூ 1 2 3 கொடுத்துருக்காங்க, பி வேல்யூ 2 3 5 கொடுத்தாச்சு, சி வேல்யூ 3,4, டி வேல்யூ 1 3 5. செக்குன்னு சொல்லிட்டாங்க. செக் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வெரிஃபிகேஷன் தான். எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி வெரிஃபை பண்ணிடணும். சரிங்களா? இதில் வந்து பாருடா, எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்ஹெச்எஸ் தனியாக ஆர்ஹெச்எஸ் தனியாக வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும்ப்பா. சரிங்களா? எல்ஹெச்எஸ் சைடில் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஏ இன்டர்செக்ஷன் சியும் கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டியும் இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி இருக்குல்லடா, அது ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறத எடுத்து ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ எல்ஹெச்எஸில் ஏ இன்டர்செக்ஷன் சி பண்ணுறோம். அப்போ ஏக்கும் சிக்கும் காமனாக இது இருக்குன்னு பாருங்கள். ஏலையும் சிலையும் காமனாக வந்து என்ன இருக்குது? 3 தான் காமனாக இருக்குது. சரியாப்பா? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் கிராஸ் 3 த பி இன்டர்செக்ஷன் டியில் ஏ இன்டர்செக்ஷன் சியில் வந்து 2ல் காமனாக இருக்கிறது சி மட்டும்தான். சரிங்களா? சாரி, 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 3ன்னு எடுத்து எழுதிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பி இன்டர்செக்ஷன் டி எடுத்துக்கிறோம். பி இன்டர்செக்ஷன் டி. ஸோ இதில் எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். பிலையும் டிலையும் பார்த்தா 3,5 அது ரெண்டும் காமனாக இருக்குது. 3,5 வந்து காமனாக இருக்குது. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா கிராஸ் பண்ணணும். எப்படி கிராஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. ஸோ ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணுறது நமக்கு ஏற்கனவே தெரியும். 3,3 தென் 3,5. ஸோ இதுதான் எல்ஹெச்எஸ்ஸு. 1ன்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து என்னென்னா இந்த சைடில் வந்து ஆர்ஹெச்எஸ் பார்க்குறோம். ஆர்ஹெச்எஸில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க தான் நம்ம எடுத்து பண்ணணும். ஸோ அப்போ ஏ கிராஸ் பி எடுத்து பண்ணுறோம். ஏ கிராஸ் பின்னா ஏயும் பியும் கிராஸ் பண்ணுறது. ஏயோட வேல்யூ 1 2 3, தென் பியோட வேல்யூ 2 3 5. நமக்கு கிராஸ் பண்ணுறது எல்லாத்துக்கும் எப்படின்னு தெரியும்லப்பா, அதை கிராஸ் பண்ணுங்கள். 1,2 1,3 1,5 2,2 2,3 2,5 3,2 3,3 3,5. ஸோ ஃபஸ்ட்டு இது கிராஸ் பண்ணியாச்சு. சரியா? செகண்டு சி கிராஸ் டி. சியும் டியும் கிராஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ சியோட வேல்யூ 3,4. அடுத்து கிராஸ் டியோட வேல்யூ 1 3 5. ஸோ இது ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணுறோம். ஸோ 3,1 3,3 3,5. பாருங்கள், இதில் 3,3 வருது பாருங்களேன். 4,1 4,3 4,5. இங்கே 3,3 மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை மட்டும் எழுதிடலாம். 3,3 அவ்வளோதான். ஸோ ரெண்டத்தையும் எடுத்து எழுதியாச்சா? அவ்வளோதான்டா. ஓகே. அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் பிசி கிராஸ் டி ரெண்டுத்துக்கும் பொதுவாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி ஈக்குவல் டு பொதுவாக என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். 3,3யும் 3,5 தான் நமக்கு இருக்கும். நல்லா பாருங்களேன். ஆமாம், 3,3 3,5 அவ்வளோதான்டா. 3,3 3,5 அது 1ன்னு வச்சுருந்தோம். இது வந்து என்னென்னா 2ன்னு வச்சுக்கிறோம். ஸோ 1ஓட ஆன்சரும் 2ஓட ஆன்சரும் பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இட் இஸ் வெரிஃபைட். ஸோ 1 is equal to 2, hence it is proved, hence verified. Thank you childrens.